வழக்கத்தை மாத்துறதுன்றது அவ்வளோ சீக்கிரமா பண்ண முடியாத ஒரு விஷயம்தான். அது என்ன ஒரு ஆன்மீகவாதியாக தான் சொல்றேன் நான். அது யாருமே யாருக்கும் தடை விதிக்கக்கூடாது. அது பாலிடிக்ஸ் பண்றாங்க. அதாவது தெய்வத்தில் வந்து நம்ம நல்லா சாமி கும்பிட தவிர அரசியல் ஆக்கப்படாது. கருத்து என்னன்னா, இது திராவிட கட்சிகள்லாம் பண்ற சதி செயல் சொல்லலாம். இவ்வளோ காலம் என்ன நடந்தது, தீபம் ஏற்றணும், சாமி கும்பிட்டோம், ஆன்மீகவாதிகள், இதை வந்து பெரிய விஷயமாக்க வேண்டிய வேலையே கிடையாது. நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டிய வேலையே கிடையாது. கண்டிப்பா இந்துக்கள் உரிமை காக்கப்படும், தீபம் ஏற்றப்படும் என்றது என் நம்பிக்கை. முதல் கோர்ட்டு உத்தரவை யாரும் மீறக்கூடாது. அது யாருமே நானும் சரி, கவர்மெண்ட் தடை தப்பு தான். திருப்பரங்குன்றத்துல வழக்கமான இடத்துல தீபம் ஏற்றுறதுக்கு உயர்நீதிமன்றமே வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க. சரிங்க. இருந்தாலும் அதை வந்துட்டு தடை விதிச்சிருக்காங்க. அதாவது ஆன்மீகத்துல வந்து அரசியல் தலையிடக்கூடாது. ஆன்மீகம் வேற. அதாவது தெய்வத்தில் வந்து நம்ம நல்லா சாமி கும்பிட தவிர அரசியல் ஆக்கப்படாது. ஒரே வந்து இது எல்லோரும் வந்து திருவண்ணாமலை எப்படி தீபம் ஏற்றுறாங்களோ அங்கேயும் செய்யணும். இதை வந்து இருக்கிற மக்கள் வந்து அதை தடுக்கிறாங்க. அதாவது தடுக்கிறாங்கன்னா அரசியல் தலையிடக்கூடாது. தெய்வீகம் வேற, அரசியல் வேற. ஆக இதை வந்து ஹைகோர்ட்டு வந்து சுகமாக பண்ணியிருக்கு. இது மக்கள் திருந்தணும். மக்கள் திருந்தி தெய்வீக வழிபோடு திருந்தாங்கன்னா எல்லோரும் ஷவமாக இருக்கலாம். மக்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா ஆன்மீகவாதிகள் எல்லாருமே அப்படி தானே நினைப்பாங்க. இப்போ நான் கூட இந்த கோயிலுக்கு வந்தேன்னா 10 வருஷமா 20 வருஷமா என்ன நடந்தது, ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ அந்தாண்ட போய் பண்ணுங்கும்போது அது ஏன்னா அங்கே பண்ணுறாங்கன்னு நானே யோசிப்பேனே. அதுதான் நான் சொல்கிறேன். அப்படியே அதே நேரத்தில் அந்த அடுத்தவங்களுக்கு யாருக்கும் பாதிப்பு வராமல் அளவுக்கு பார்த்துட்டோம்ல. ஆனால் வழக்கத்தை மாற்றுறதுன்றது அவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியாத ஒரு விஷயம்தான். அது என்ன ஒரு ஆன்மீகவாதியாக தான் சொல்கிறேன் நான். எப்போதுமே அண்ணாமலையார் கோயிலில் வந்து அந்த இடத்துல தான் ஏற்றுறாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் தள்ளி ஏற்றும் போது எல்லாருமே ஏன் தள்ளி ஏற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த இடத்துல வைக்கக்கூடும். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துலேயும் வழக்கமாக இவ்வளோ காலம் என்ன நடந்ததோ அந்த வழக்கம் நடந்திருந்தால் அது வந்து யாருமே இப்போ இவ்வளோ தூரம் விவாத பொருளாக வரப்போறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இது இப்போ நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டிய விஷயம் வந்து இது வந்து சின்ன விஷயம். இவ்வளோ காலம் என்ன நடந்தது, தீபம் ஏற்றணும், சாமி கும்பிட்டோம், ஆன்மீகவாதிகள், இதை வந்து பெரிய விஷயமாக்க வேண்டிய வேலையே கிடையாது. நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டிய வேலையே கிடையாது. முதல் கோர்ட்டு உத்தரவை யாரும் மீறக்கூடாது. அது யாருமே நானும் சரி, கவர்மெண்ட் தடை தப்பு தான். அதையும் மீறி கோர்ட்டுக்கு போய்க்கிறாங்க கவர்மெண்ட்டு. கோர்ட்லேயும் அந்த டிவிஷன் கோர்ட்டில் இந்த மேல்முறையில் அவங்க வந்து கோர்ட்டுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. கீழ்த்தொப்பு கோர்ட் சொன்ன ஒத்துக்கணும், அவங்க தீபத்தை அறிவிக்கணும். அதையும் தடை பண்ணிட்டு கவர்மெண்ட் வந்து மேல்முறையீடு பண்ண அது முறையில்லை. இதெல்லாம் தடை விதிக்கக்கூடாது. ஏன்னா ஐயனுக்கு நம்ம தடை விதித்தா அது நம்மளுக்கு தான் அது இட ஆகும். ஏன்னா அது வருஷம் பண்ணுறது அது நம்மளா முயற்சி, நம்ம மனுஷாலா பண்ணுறாங்க. அதை கடவுள் பண்ணுறாரு, அது மனுஷால ரூபத்தில் எடுத்து பண்ணுறாங்க. அது யாருமே யாருக்கும் தடை விதிக்கக்கூடாது. அது பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. கருத்து என்னன்னா, இது திராவிட கட்சிகள்லாம் பண்ற சதி செயல் சொல்லலாம். இது வந்து அது நம்மளோட அடிப்படை உரிமை, சாமி கும்பிடுறதுன்றது. இது வந்து இப்போ நடக்கிற விஷயங்கள் கிடையாது, காலகாலமாக நடக்கிறது. புதுசாக ஏதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம், இது வந்து இப்போ பண்ணியிருக்காங்க, அங்கே ஒரு தர்கா இருக்கு, அதனால அதுக்கு எதிர்த்து பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த தர்கா வர்றதுக்கு முன்னாடியே அந்த கோவில் அங்கே இருக்கு. அந்த தீர்ப்புகள்லாம் 1960 அனௌன்ஸ் பண்ண தீர்ப்புகள், வெள்ளைக்காரன் காலத்தில் அனௌன்ஸ் பண்ண தீர்ப்புகள்லாம் அதில் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ வந்து வர லெகசினால இது வந்து நம்ம திருப்பரங்குன்றம் கோயிலோட தீபம் ஏற்றது தான் முன்னுரிமை கொடுக்கணும். ஹிஸ்ட்ரியும் அதான் சொல்லுது. ஸோ இது வந்து பியூரா மைனாரிட்டி ஓட்ஸுக்காக இப்போ ஆளுங்கிற கட்சி பண்ற வேலைகள் இது. ஸோ கண்டிப்பா இந்துக்கள் உரிமை காக்கப்படும், தீபம் ஏற்றப்படும் என்றது என் நம்பிக்கை. ஆன்மீக ரீதியில பெரிய விஷயமாக்க வேண்டாம். எல்லாரும் ஒருமித்த கருத்தோட எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்றதுக்கு அந்த வழிமுறை என்னவோ அதை பார்க்கறது நல்ல விஷயம். இப்போ திமுக அரசு வந்துட்டு இந்துக்களை அவமதிக்கிற மாதிரி இருக்கா? இதை பத்தி உங்க கருத்து? இல்லை, திமுக வந்து அது சேகர் பாபு எவ்வளோ பண்றாரு, பண்ணால ஆன்மீகத்தில் நிறைய பண்றாங்க. இப்போ முன்ன ஒரு காலத்துல இருந்தது, இப்போ வரல. மு.க.ஸ்டாலின் வந்து இது முதலமைச்சராக வந்து எவ்வளோ ஆன்மீகத்தில் நிறைய பண்றாரு. எல்லா இடத்துலையும் கோவில் இது பண்றாரு, கும்பாபிஷேகம் பண்றாங்க, எல்லாம் தெய்வீகத்தில் நல்லா செய்கிறாங்க. அது வந்து எந்த குறைபாடுமே இல்லை. ஆனால்
அதான் சொல்கிறேனே, அரசியல் சூழ்நிலை வந்து சில பேர் தேவையில்லாதவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. இதால் தான் அங்கே திருப்பரங்குன்றத்தில் இந்த மாதிரி ஆகுது. ஆக கடவுள் எல்லாருக்கும் சமம். ஆக எல்லா மக்களும் ஒன்றாக இருக்கணும். அதை பிரார்த்தனை பண்ணாங்கன்னா க்ஷேமமாக இருப்பாங்க. நடப்பு என்ன நடக்குது அது நடத்தின்னு போகணும். இப்போ வந்து திடீர்னு இவங்களும் தப்பு தான் பண்ணுறாங்க. திடீர்னு இப்போ 3 வருஷம் சும்மா நின்ட்டாங்க. திடீர்னு இவங்களும் கோபத்தில் வாழ்றாங்க. அதனால இப்போ எது நடக்க தெரியல. நடைமுறை எது அது நடந்து போகணும். கோர்ட்டு சொல்லிச்சு அந்த மாதிரி கடைபிடிச்சு போக வேண்டியதான். இப்போ இந்துக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையும் வந்துட்டு அவமதிக்குதா இந்த திமுக அரசு? திமுக அரசுன்னு சொல்ல முடியாது. எல்லா அரசுமே தான் அதை அரசியலுக்காக இப்படி அப்படி நவுத்தி திமுகன்றாங்க. திமுக நான் சொல்லவே இல்லை. ஏதாவது எப்படியோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவங்க சொல்ற காரணங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்ன்றாங்க. பட் ஆனா ஹைகோர்ட்ல அவங்க கொடுத்துக்க திருப்பிலே நீங்க வந்து பாதுகாப்பு கொடுத்து தான் ஏத்தணும்ன்றாங்க. அப்போ இந்துக்கள்னா ஒரு மாதிரியும் மற்ற மைனாரிட்டிஸ்னா ஒரு மாதிரியும் நீங்க வந்து செயல்படுறீங்க அப்படின்றது ஓட்டுக்காகன்றது நல்லா தெரியுது. இந்த நேரத்துல வந்து எல்லாருமே அதை ஒரு விவாத பொருளா எடுக்காத, இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு 6 மாசம் 5 மாசத்துல எலெக்ஷன் இருக்கு. அதனால இப்போ வந்து சுமத்தா எல்லாரும் போறது நல்ல விஷயம். இதை வந்து திமுக வந்து விவாத பொருளா அல்லது எதிர்கட்சி விவாத பொருளாங்கிற அளவுக்கு எனக்கு அதை சொல்ல தெரியல. ஆனாலும் வந்து இதை இவ்வளோ காலம் எப்படி போச்சோ அதே மாதிரி போகும்போது அதில் எந்த வித பிரச்சனையும் வர வாய்ப்புகள் குறைவு. அதில் வந்து அரசியல் இருக்கா இல்லையா இது சொல்றதுக்கு இது கொஞ்சம் மாற்றும் போது தான் இப்போ ஏன்னு கேட்குறாங்க, ஏன் மாறுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இப்போ வந்து நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னா கூட மக்கள் அந்த இடத்துல வந்து என்னப்பா நவுத்தி பண்றீங்க, இந்த இடத்துல பண்றது அந்த இடத்துல பண்றீங்கிறத தான் இன்னைக்கு ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. அப்போது என்ன நடந்ததோ அதே நடக்கும்போது எந்த பிரச்சனையும் வாய்ப்பு இல்லை. இப்போ சேகர் பாபு அவர்கள் வந்துட்டு நல்ல விதமா பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஆனா பக்தர்கள் வந்துட்டு மேல போறதுக்கு தடை விதித்து 144 தடை உத்தரவுலாம் போட்டு அது வந்து இப்போ நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தேங்க. போயிட்டு எக்கச்சக்கமா 40 லட்சம் பேர் வந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? தடை விதி தானே செய்வாங்க. இப்போ அங்கே காரில் போன 8 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்துறாங்க. ஏன்னா வேறு வழி கிடையாது. 40 லட்சம் பேர் வர இடத்துல தடை விதி தான் செய்வாங்க. இது தவிர்க்க முடியாத.